ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள், அதாவது நிறையா ஃபோட்டோ வந்து ஒரே சீட்டில் கொண்டு வர்றது, அது இதுக்கு பேர் ஃபோட்டோ கொலாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ கொலாஜ் எப்படி ஃபோட்டோஷாப் மூலமாக ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைல் உள்ளே போங்க. ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட் அதில் போய் கான்டாக்ட் ஷீட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டிஃபால்ட்டாகவே இங்கே ஃபைல் இருக்குது. ஆக்சுவலாக உள்ள ஃபைல்ஸ் அல்லது ஃபோல்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபோல்டருக்குள்ளார போய் நம்ம வந்து ஒரு ஃபோல்டரை டைரெக்டாக கொண்டு கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். ஃபைல்லே இருக்கட்டும். ஓகே, இப்போ ப்ரௌஸ் போயிட்டு இங்கே ஒரு 20 ஃபோட்டோ நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓடி வந்துடும். இங்கே எல்லா ஃபோட்டோ இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா வித் ஹைட் த மெயின் ஃபோட்டோ கொலாஜோட ஷீட் சைஸ் வித் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் 1920 by 1080 பிக்சல்ஸ் யூனிட்டில் வச்சுருக்கேன். இன்ச்சஸில் வேணுமோ இன்ச்சஸில் வச்சுக்கலாம். என்னோடய வீடியோனோட சைஸ் 1920 by 1080 பிக்சல்ஸ். ஸோ நான் அந்த மாதிரி பிக்சல்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே, ரெசல்யூஷன் வந்து 100 டிஃபால்ட்டாக இருக்குது. 100லேயே இருக்கலாம். அதாவது உங்களுடைய சீட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா 300ல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா 100லேயே இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஆன்லைன் பர்பஸ்னால் 100. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளார வந்தீங்கன்னா காலம் ரோஸ் இம்பார்ட்டண்ட். காலம்ஸ் உங்களுக்கு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும், அந்த வேல்யூஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நான் 5/4 இப்போதைக்கு வச்சுருக்கிறேன். அடுத்தது இங்கே ஆட்டோ ஸ்பேஸிங் ரொட்டேட் ஃபார் பெஸ்ட் ஃபிட், இந்த 2 பாக்ஸையும் அப்படியே விட்டுறேன். சில அலைன்மெண்ட் நம்ம பண்ணியே தீரணும் பெஸ்ட் ரிசல்ட்டுக்காக. ஸோ நான் இப்போதைக்கு இந்த 2 வந்து அவசியம் இல்லை. இங்கே வந்து 2 ஃபோட்டோக்கு இடையில் இருக்கிற அந்த கேப் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கான வேல்யூ இங்கே என்டர் பண்ணிக்கலாம். 1 பிக்சலில் இருக்குது. இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண அத்தனை ஃபோட்டோவையும் அப்படியே நம்ம கொடுத்துருக்குற அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்குது. இங்கே ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு தம்ப்நெயில், நார்மல் ஃபோட்டோ தம்ப்நெயிலையும் அதுக்கு உண்டான ஒரு மாஸ்க் தம்ப்நெயிலையும் க்ரியேட் பண்ணிக்குது. இப்போது கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மொதல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது செலக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் செகண்ட் ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கான தம்ப்நெயில் செலக்ட் ஆகிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆகிடுச்சா? இந்த 2 தம்ப்நெயில் மாஸ்க்கு இடையில ஒரு ஐக்கான் தெரியுது. இதுக்கு வந்து லிங்க்னு சொல்லுவாங்க. இதை அன்லிங்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். இதுக்கும் இப்போ இணைப்பு கிடையாது, தனித்தனியாக இருக்குது. இப்போ தம்ப்நெயில், நார்மல் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமுத்துங்க. கண்ட்ரோல் டி அமுத்துனீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கான பார்டர் விசிபிள் ஆகும். ஏதோ ஒரு கார்னரை பிடிச்சி ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் அவுட் பண்ணணும். ட்ராக் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து என்லார்ஜ் ஆகும், ஸ்கேல் அவுட் ஆகும். நமக்கு எவ்வளோ ஸ்கேல் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்கேல் அவுட் பண்ணிவிட்டு பட்டன்ஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து என்டர் அமுத்துங்க. ஓகே, இப்போது ஏரோ பட்டனை யூஸ் பண்ணி கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ 2வது ஃபோட்டோவையும் பார்த்துடலாம். கண்ட்ரோல் அமுத்தி கிளிக் பண்ணுங்கள், அன்லிங்க் பண்ணுங்கள். நார்மல் தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு, அதாவது நம்ம தெரியாமல் இதில் போய் மாஸ்க் செலக்ட் ஆன நிலையில் கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஸ்கேல் ஆகாது, மாஸ்க் மட்டும்தான் ஸ்கேல் ஆகும். ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன். அன்டூ கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு ஃபோட்டோ அதாவது நார்மல் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகிடும். அதோட பார்டர் விசிபிள் ஆகுது. இப்போ ஜஸ்ட்டு ட்ராக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு இப்படி ட்ராக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் ஏரோ கீயை யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ, இமேஜ் கொஞ்சம் சென்டரில் வரணுமா, கொஞ்சம் ஓரமாக வரணுமோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ அலைன் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் நம்ம அலைன் பண்ண போகிறோம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை.
ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ கொலாஜ் ரெடி. இதில் 5 காலம் இருக்குது, 4 ரோஸ், 20 ஃபோட்டோக்கள் ஒரே ஷீட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இந்த சென்டரில் இந்த 2 பாக்ஸ் 2 கட்டத்துக்குள்ளார ஒரே ஃபோட்டோவை எப்படி கொண்டு வரலாம்னு காட்ட போகிறேன். ஒரு ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இமேஜை வந்து இந்த 2 பாக்ஸில் கொண்டு வரணும். ஸோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதுக்கான லிங்க்கை கொடுத்துட்டு கீழே கொண்டு வரேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இந்த இமேஜை மேலே கொண்டு போகிறோம். லிங்க்கை கொடுத்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் எடுத்து விட்ருங்க. லிங்க் எடுத்துகிட்டு மாஸ்க் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுங்கள். Ctrl T அமுத்திட்டு மேலேயும் கீழேயும் அதனோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, Ctrl R அமுத்தினீங்கன்னா இந்த ரூலர் லெஃப்ட்லேயும் டாப்லேயும் இந்த ரூலர் இந்த Ctrl R திரும்ப அமுத்தினீங்கன்னா இந்த ரூலர் போயிடும். Ctrl R அமுத்துங்க, ரூலர் திரும்ப வந்துடும். இந்த ரூலர் மேலே மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு கைடு ஓடி வரும். ட்ராக் பண்ணி அந்த கைடு கொண்டு வாங்க. கைட்லைனை கொண்டு வந்து ஏற்கனவே அலைன் பண்ண அந்த ஃபோட்டோ மேலே ஃபோட்டோனுடைய எட்ஜில் அப்படி வச்சுக்கிறோங்க. ஓகே, அதில் கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. அதேமாதிரி கீழேயும். இப்போ ஃபோட்டோ தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl T அமுத்திட்டு அப்படியே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபோட்டோ கலர் ஷீட்டில் சென்டரில் ஒரு இமேஜை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஃபோட்டோ கொலாஜ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.